சார் வணக்கம். வணக்கம் சிபி. எஸ் சார், நேர்கள் நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நிறைய பேர் பாராட்டிருக்காங்க அவங்களைய. மை குரு ரொம்ப சிறப்பா சார் சொல்றாரு, சாரோட நாலேஜ் நினைச்சு பிரமிச்சு போறோம் அப்படின்னு ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் சார். அதுக்கு நடுவுல தான் இந்த கேள்வியில் எடுக்க முடிஞ்சிருக்கு. ரொம்ப நன்றி. நந்தகுமார்ங்கிற நேயர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, நான் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கணும், ட்ரேடிங் அந்த இதை எங்க ப்ராப்பரா நான் வந்து கத்துக்கணும், ஏதாவது புக் இருக்கா, நான் என்ன பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்கன்னு கேட்டிருக்காருங்க சார். அவரு இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேடிங்னு சொல்றாரு. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒன்னும் கத்துக்கலாம். ட்ரேடிங் வந்து ஒரு ஸ்மால் ட்ரேடரா இருந்தா அவாய்ட் பண்ண சொல்றேன். என்ன பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங் ரொம்ப ரிஸ்கி. அதை புரிஞ்சுக்கிட்டு இறங்கணும். ரைட். இப்போ கத்துக்கிறதுக்கு வந்து ரெண்டு விதமா கத்துக்கலாம். ஒன்று புத்தகங்களை படிச்சு கத்துக்கிறது. புத்தகங்கள் மட்டுமல்ல, அது அந்த காலத்துல புத்தகங்கள் மட்டுமே இருந்தது. இன்னைக்கு இணையதளங்கள் வந்துருச்சு. ஆன்லைன்ல நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. என்எஸ்சி பிஎஸ்சி வெப்சைட் போனீங்கன்னா நிறைய எஜுகேஷனல் கண்டென்ட் செபியோட வெப்சைட்ல இருக்கு. அதை பார்த்து நம்ம படிச்சுக்கலாம். ரெண்டாவது விதம் எப்படின்னா வந்து பிராக்டிக்கலா நம்ம இறங்கி கத்துக்கிறது. அது மாதிரி வரவே வராது. அப்ப உடனே நான் என்னுடைய இருக்க பணத்தை பூரா போட்டு கத்துக்கிறேன்னு இறங்கக்கூடாது. ஒரு 5000 ரூபாய் அதை வந்து ஒரு 2 ஆண்டுகளுக்கு நான் தொட மாட்டேன், அல்லது 10,000 ரூபாய் சின்ன தொகை, அது ஒரு கத்துக்கிறது கொடுக்குற கூலியா வச்சுக்கிட்டு மாத கணக்குல பங்குச்சந்தையில அதை போட்டு இன்வெஸ்ட் பண்ணி பார்த்தாருன்னா அவருக்கு அதுல அவருடைய மைண்ட் செட் தெரியும். பங்குச்சந்தை இறங்கும் போது அவர் எப்படி பிஹேவ் பண்றாரு, அந்த ரிஸ்க் அவரால் எடுத்துக்க முடியுதா இல்லையா, இல்ல ஹேண்டில் பண்ண முடியுதா நம்ம அப்படிங்கறதெல்லாம் கத்துக்க முடியும். பிராக்டிக்கலா கத்துக்கணும். நம்ம சைக்கிள் ஓட்டுறது எப்படின்னு அவங்களுக்கு சொல்லி தரலாம். ஏறி உட்காருங்க, பெடலை சுத்துங்க, விழுந்துருவோம். நம்ம ஓட்டி பார்த்தாதான் கொஞ்சம் விழுந்து எந்திரிச்சாதான் தெரியும். பட் என்ன, நம்ம விழுந்து எந்திரிக்கிறது வந்து ஒரு சாதாரண ரொம்ப ஒரு கரடு முரடான சாலையில விழுந்து எந்திரிச்சா அடி பலமா இருக்கும். நம்ம பார்த்து அதுக்கான சாலையில நம்ம போகணும். ரெண்டு படிக்கணும். படிக்கிறதுக்கு நிறைய புத்தகங்கள் நம்ம விகடன் பப்ளிகேஷன்ஸ்ல நிறைய போட்டிருக்கோம். செபியோட வெப்சைட்ல நிறைய கண்டென்ட் இருக்கு. ஏற்கனவே ஒரு அதை பத்தி பேசியிருக்கோம். முடிஞ்சா நம்ம லிங்க் வரக்கூடிய காலகட்டங்கள்ல யூடியூப்ல கீழே ஷேர் பண்ண முடியுமான்னு சொல்றோம். நிச்சயம் சார். ஏன்னா இதுல மட்டும் பிகினர்ஸ் வந்துகிட்டே இருப்பாங்க, அதே சமயத்துல எக்ஸ்பர்ட்ஸும் இருப்பாங்க. நீங்க ரெண்டு பேருமே எல்லா காலகட்டத்திலயும் கொஞ்சம் டேலி பண்ணி போக வேண்டியது இருக்கும்ல சார். அது ஒண்ணு. இன்னும் ஆமா, கரெக்ட். அது ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு ரொம்ப கவனமா இருக்கணும். நிறைய பேர் வந்து கிளாஸ் எடுக்கிறேங்கிற இதுல வந்து தவறான வழிகாட்டுதல காட்டுறாங்க. வாட்ஸ்அப் குரூப்ல சேருங்க, நிறைய கத்துக்கலாம், அப்புறம் எங்களோட இன்ஸ்டால இதுல வந்துருங்கன்னு சொல்லிட்டு அதுல போய் நிறைய மாட்டிக்கிறாங்க. அதுல எதுவுமே மாட்டிக்கிட்டாதீங்க. உங்களுக்கு அரசாங்கமே இதுக்காக நிறைய செலவு பண்ணிருக்காங்க, ரெகுலேட்டர்ஸ். அதை முதல்ல பாருங்க, அந்த புத்தகங்களை படிங்க. பப்ளிகேஷன்ஸ்ல நம்ம நிறைய நம்முடைய ஆத்தர்ஸ் எழுதின புத்தகங்கள் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் வாங்கி படிங்க. முதலீடு சம்பந்தமா, பங்குச்சந்தை சம்பந்தமா இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க பண்றது ஃபைன் சார். ஆமா, சி சரவணன் சார் எழுதின சேமிப்பு முதலீடு தகவல் களஞ்சியம் இருக்கு. ஆமா. சொக்கலிங்கம் சார் எழுதின ஷேர் மார்க்கெட் A to Z இருக்கு. நீங்க எழுதின பல புத்தகங்கள் இருக்கு. ஆமா ஆமா சார். இன்னொன்னு என்னன்னா, நம்ம அந்த FII பத்தி எல்லாம் பேசுவோம். அத ஒருத்தர் கேட்டிருக்காரு, அர்ஜுன்கிறவரு, FII வித்துட்டு போனாங்கன்னா வந்து இறங்குது மார்க்கெட்டு, அப்ப நம்ம எதுவுமே பண்றது இல்லையா, எல்லாமே வெளிநாட்டை நம்பிதான் இருக்குமாங்கிறத கேட்டிருக்காரு. இல்ல, அது ரொம்ப ஒரு நியாயமான, அல்லது என்ன சொல்றது, நமக்கு ஒரு ஒரு கன்சர்ன் அப்படி இருந்தது, ஒரு காலத்துல இருந்தது. அதை தாண்டிக்கிட்டு இருக்கோம். இப்ப 2008 வந்து அமெரிக்கால தான் பிரச்சனை, இந்தியாவில எந்த பிரச்சனையும் இல்லை. இந்திய பொருளாதாரம் அப்பொழுதும் வளர்ந்துகிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் இந்திய பங்குச்சந்தை பெரிய வீழ்ச்சியை சந்தித்தது. சென்செக்ஸ் குறியீடு 21,000 இருந்து 8,000 கீழே வந்தது. அமெரிக்க பங்குச்சந்தை குறியீடு டோ ஜோன்ஸ் 14,000 இருந்து 7,000 தான் வந்தது. ஓகே, பாதிக்கு பாதி. நம்மது வந்து 3/2 பங்கு காணாம போயிடுச்சு. காரணம் என்னன்னா, FIIs வித்துட்டு போனது. அன்னைக்கு FIIs வித்தப்ப அதை வாங்கக்கூடிய அளவுக்கு இந்தியாவில பெரிய முதலீட்டாளர்களோ நிறுவனங்களோ ரொம்ப குறைவாகத்தான் இருந்தது. ஆனால் இப்ப பாருங்க, நவம்பர் மாதத்து அக்டோபர்ல வந்து 1 லட்சம் கோடிக்கு வித்திருக்காங்க. அதனால் பங்குச்சந்தை வந்து ஒரு 5, 6, 7% தான் விழுந்திருக்கு. அதுக்கு மேல விழல. இதுக்கு முக்கியமான காரணம் தொடர்ந்து உள்ளூர் முதலீட்டாளர்கள், சிறு முதலீட்டாளர்கள் SIP மூலமா மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டு, மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பங்குச்சந்தையில போடுறதுனால இவ்வளவு தொகையை FII வித்ரா பண்ணா கூட வீழ்ச்சி இல்லாம இருக்காது, இருக்கும், ஆனால் குறைவாக இருந்தது. இது மெல்ல மெல்ல போக போக இந்த சூழ்நிலை வந்து மட்டுப்படும் நான் நினைக்கிறேன். ஏன்னா வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வந்து மொத்தமா பணத்தை கொண்டு வந்து இங்க போடுவாங்க. அப்புறம் வந்து வெளிநாட்டுல ஏதாவது ஒரு சூழல் மாறும் பொழுது எடுத்துக்கிட்டு போறாங்க. இந்திய சூழலுக்கு தப்புன்னு மட்டும் முழுக்க சொல்ல முடியாது. சில சமயம் இந்தியாவுல போதும் அப்படின்னு எடுத்துட்டு போலாம், இங்க இருக்கக்கூடிய ப்ராஃபிட் புக் பண்ணுவோம்னு. சில சமயம் வெளிநாடுகளில் இதை விட அதிகமான வாய்ப்பு சில இடத்துல கிடைக்குது. இப்ப ட்ரம்ப் வந்ததுக்கு பிறகு அமெரிக்க பங்குச்சந்தை நல்லா இருக்கும், கிரிப்டோ நல்லா இருக்கும், வேற ஒரு அசெட் கிளாஸ் நல்லா இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புல எடுத்துட்டு போறாங்க. அப்ப ஒரு பாதிப்பு இல்லாம இருக்கு. இந்திய பங்குச்சந்தை DI எடுத்தா கூட இறங்கும். ஆனா ஓவரா நம்ம அவங்க விற்கிறதுக்கு இணையா நம்ம வாங்க ஆரம்பிச்சோம்னா அது வந்து மட்டுப்படுகிறது. சோ அது வந்து இந்த மாற்றம் வந்து நிகழ்ந்துகிட்டு இருக்குங்கிறது என்னை போல ஒரு பல ஆண்டுகளாக பங்குச்சந்தையில் இருக்கவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்ம வந்து FII மட்டும் நம்பி இருந்தோம்னா ஒரு பைனான்சியல் டெரரிசம் நம்மள வந்து நம்ம பங்குச்சந்தையை அட்டாக் பண்ணி அதன் மூலமாக நம்முடைய நிறுவனங்கள் நிதி திரட்ட முடியாம செஞ்சு இதெல்லாம் பண்ண முடிய ஒரு சூழல் இருந்தது 15-20 ஆண்டுகளுக்கு முன்பு. இப்ப அது இல்லை. ஏன்னா அவங்க போனா கூட ரிட்டர்ன் பண்ணக்கூடிய ஒரு பவுண்டேஷனை லே பண்ணாது. இன்னும் முழுசா நம்ம வந்துட்டோம்னு சொல்ல முடியாது, ஆனால் வராது. அதே மாதிரி நேச்சர் ஸ்டுடியோங்கிற அக்கௌண்ட்ல இருந்து என்ன கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னா,
என்பிஎஸ் டயர் 1க்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? டிஃபரன்ஸ் இல்லைன்னு சொல்லலாம், இல்ல டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். என்பிஎஸ் அதாவது ரெண்டுமே மியூச்சுவல் ஃபண்ட்ல தான் இன்வெஸ்ட் பண்றாங்க. ரெண்டுமே மியூச்சுவல் ஃபண்ட் தான், ரெண்டுமே வந்து பங்குச்சந்தை, கடன் பத்திரங்கள் இப்படின்னு மிக்ஸ் பண்ணியோ இல்ல தனித்தனியோ தான் நம்ம சொல்றபடி இன்வெஸ்ட் பண்றாங்க, நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆப்ஷன். சோ நீங்க அதனால வந்து ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒண்ணுதான், ரிஸ்க்கும் ஒரே மாதிரி தான். ஒன்லே ஒண்ணு வந்து இதுக்கு வந்து லாக் இன் கிடையாது. மியூச்சுவல் ஃபண்டுக்கு நீங்க இஎல்எஸ்எஸ்ல போட்டா மட்டும்தான் லாக் இன், மற்றபடி லாக் இன் கிடையாது. அண்ட் என்பிஎஸ்ங்கிறது நீண்ட கால முதலீடு. மியூச்சுவல் ஃபண்டுமே அப்படித்தான், இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கு. என்பிஎஸ் அந்த ஃப்ரீடம் உடனடியாக இருக்காது. டாக்ஸ் பெனிஃபிட் இருக்கு உங்களுக்கு என்பிஎஸ்ல. நேரடியாக நீங்க செய்யக்கூடிய முதலீடுக்கு 1/3 கிட்டத்தட்ட உங்க லெவலை பொறுத்து நீங்க எந்த டாக்ஸ் ஸ்லாப்ல இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அதுல வந்து வருமான வரி மிச்சம் கிடைக்கும். திரும்ப எடுக்கும் பொழுது நீங்க வந்து 60% தான் எடுக்க முடியும், 40% எடுக்க முடியாது. அதுக்கு வந்து ஆன்யூட்டின்னு போட்டு ஒரு பென்ஷன் மாதிரி கொடுப்பாங்க. உங்களுக்கு நீங்க ரிட்டையர் ஆகிற அந்த 60 வயசு அந்த காலகட்டத்து வரைக்கும் நீங்க எடுக்க முடியாது. சில சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இதுல சில மாறுதல்கள் இருக்கு. பட் பெரும்பாலும் அந்த லாக்இன் இருக்குது, வரி சலுகை, இதெல்லாம் வந்து என்பிஎஸ் டயர் 1ல வந்து ஆதாயம். ஆனால் லாக்இன் இருக்கிறது வந்து கொஞ்சம் ஒரு நெகட்டிவான விஷயம். பட் ஆனா வந்து உங்களுக்கு டாக்ஸ் பெனிஃபிட் இருக்குங்கிறது ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். மியூச்சுவல் ஃபண்ட்ல அந்த மாதிரியே அந்த இஎல்எஸ்எஸ் தவிர அது மட்டும் தான் ஏடிசி பெனிஃபிட், மற்ற எதுவும் கிடையாது. இதுல 50,000 வரைக்கும் என்பிஎஸ் டயர் 1ல. ஓ சூப்பர் சார். நம்ம இதை பத்தி ஒரு நாள் விரிவாக நல்ல தெளிவா இதனுடைய சாதக பாதகங்களை மட்டுமே தனியா ஒரு நிகழ்ச்சி நம்ம 10-15 நிமிடங்கள் பண்ணலாம். நிச்சயம் பண்ணுவோம் சார். ஏன்னா இப்ப எல்லாருக்கும் டாக்ஸ் எல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமா, பல பேருக்கு அந்த சந்தேகம் எல்லாமே இருக்கு. என்பிஎஸ்ல போடலாமா, மியூச்சுவல் ஃபண்ட்ல போடலாமா, எது டாக்ஸ் பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னு பேசினா டீட்டெயிலா இருக்கும் சார். ரகுங்கிற நேர் என்ன கேட்டிருக்காருன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்டை வச்சு லோன் எடுக்க முடியுமா அப்படிங்கறத கேட்டிருக்காரு. மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்டை வச்சு நிச்சயமா லோன் எடுக்க முடியும். அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடுக்கலாம். அது வந்து ஈக்விட்டி ஃபண்டா டெட் ஃபண்டா அப்படிங்கறத பொறுத்து அது வந்து இருக்குது. ஈக்விட்டி ஃபண்டா இருந்தா பொதுவாக வங்கிகள் வந்து 50% வரைக்கும் மார்க்கெட் வேல்யூல 50% வரைக்கும் கொடுப்பாங்க. டெட்னா கொஞ்சம் அதிகமா கொடுப்பாங்க. வட்டி விகிதமும் கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். 11% 12% உள்ள இருக்கும். நீங்க பர்சனல் லோன் எடுக்கிற மாதிரி அன்செக்யூர்ட் லோன் எடுக்கிறத விட இது வந்து குறைவாக இருக்கும். ஹோம் லோனை விட கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். ஆனா ஒரே ஒரு விஷயம் நம்ம கவனத்துல வச்சுக்கணும். இன்னைக்கு வந்து நம்ம கொடுக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்னுடைய மதிப்பு 1 லட்சம் இருக்கு. நமக்கு 50,000 கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க லோன். ஒரு 2-3 நாட்கள்ல அந்த 1 லட்சம்ங்கிறது 90,000 ஆயிடுச்சுன்னா அந்த மீதம் 10,000 ரூபாய் அந்த மார்ஜின் மணி குறையுது இல்லையா? அப்ப நம்மள வந்து அதை சரி கட்ட சொல்லுவாங்க. ஒண்ணு நம்ம பணத்தை திருப்பி கட்டணும், அல்லது அடிஷனல் யூனிட்ஸ் அவங்களுக்கு பிளட்ஜ் பண்ணணும். நம்ம கொடுக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸை கம்பெனிக்கு எடுத்து லீன் மார்க் பண்ணிட்டு அதுக்கு அகேன்ஸ்டா நமக்கு கடன் கொடுக்குறாங்க. நிச்சயமா நீங்க பாரோ பண்ண முடியும். சார் அவர் பார்த்தா டெய்லியுமே மார்க்கெட் ஏறிட்டு இறங்கிட்டு தான் இருக்கும். டெய்லியும் வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்களா நமக்கு லோன் கொடுத்தவங்க? ஆமா, பங்குச்சந்தையில எப்படியோ பங்குகளுக்கு எப்படியோ அது மாதிரி தான் இருக்கும். நீங்க இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா பங்கு சந்தையில வந்து ஒரு நாள் 2 நாள் தொடர்ந்து பங்குகள் இறங்குனுச்சுன்னா 3ஆவது நாள் அதிவேகமா இறங்கும். என்ன காரணம்னா இந்த 2 நாள் இறங்குனதுனால ஏற்கனவே ஷேரை வச்சு லோன் வாங்கினவங்க பணம் கட்ட வேண்டியிருக்கும். அதுக்காக அந்த பங்குகளை விற்க ஆரம்பிப்பாங்க. அப்ப அதனால இந்த வீழ்ச்சி இன்னும் அதிகமா இருக்கும். சில நாள் பாத்தீங்கன்னா மார்ஜின் கால் அப்படிம்பாங்க. அந்த மார்ஜினை கட்டுறதுக்காக அந்த பங்குச்சந்தையில இழந்த இழப்பை சரி கட்டுவதற்கு ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல லாங் போயிருப்பாங்க. அந்த விலை இறங்கின உடனே அந்த இதை கட்டணும். அப்ப அந்த மார்ஜினை சரி கட்டுறதுக்கு கையில இருக்க பங்குகளை விற்பாங்க. அப்ப பங்குகள் வேற இறங்கும். வங்கிகள்கிட்ட கடன் வாங்கியிருப்பாங்க. அந்த கடனை கட்ட முடியாதப்ப வங்கிகளே விற்க ஆரம்பிப்பாங்க. நம்ம சைன் பண்ணி தான் கொடுத்துருப்போம், அதை விற்க ஆரம்பிச்சிடுறாங்க. சோ இது நடக்கும். அது வந்து நம்மகிட்ட சொல்லாம விற்க ஆரம்பிச்சிருவாங்களா சார்? ஆமா, நமக்கு ஏற்கனவே நம்ம ஒப்புதல் கொடுத்துருக்கோம். இந்த குறிப்பிட்ட நமக்கு நோட்டீஸ் இது அனுப்புவாங்க, இந்த காலகட்டத்துக்குள்ள கட்டுங்கன்னு. காலையில 10 மணி 11 மணி கட்டுங்கன்னு டைம் இருக்கு. அதுக்கு குறிப்பிட்ட டைம் இருக்கு. சாயங்காலத்துக்குள்ள சரி பண்ணணும். இல்லைன்னா அவங்க அதை வந்து வித்துருவாங்க. ஓகே. இதுக்கு வந்து நம்ம என்ன மாதிரி லோன் சார் எடுக்கலாம்? மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்டை வச்சு எஜுகேஷன் லோன், ஹவுஸ் லோன் எல்லாமே எடுக்கலாமா, இல்ல குறிப்பிட்ட லோன் மட்டும் தான் எடுக்க முடியுமா? இல்ல பர்பஸே கிடையாது. நீங்க இப்ப தங்கத்தை வச்சு லோன் எடுக்கிறீங்க, எதுக்கு எடுக்கிறீங்கன்னு உங்களை கேட்கறது இல்ல. அந்த மாதிரி தான் இது வந்து இட்ஸ் லோன் அகேன்ஸ்ட் ஷேர்ஸ்னு சொல்லுவாங்க, லாஸ்னு. அதே மாதிரி லோன் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிங்கிறது லேப். அந்த மாதிரி இது லோன் அகேன்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட். இதுக்கு இன்ட்ரெஸ்ட் சார் எவ்வளவு சார் வரும்? நான் சொன்னேன் இல்லையா, நார்மல் ஹோம் லோனை விட அதிகமா இருக்கும். பட் பர்சனல் லோனை விட குறைவா இருக்கும். பொதுவாக இப்ப சமீபத்தில் ஒரு வங்கிகள் நான் செக் பண்ணப்போ ஒரு 11% அல்லது 12% அந்த மாதிரி சார்ஜ் பண்றாங்க. ஓகே. இது எல்லா வங்கிலையும் அலோவ் பண்றாங்களா சார், இல்ல குறிப்பிட்ட வங்கிகள்ல மட்டும் தான் இதை அலோவ் பண்றாங்க? பெரும்பாலான வங்கிகள் இதை கொடுக்குறாங்க. பட் ஒண்ணு அவங்க கொடுக்க மாட்டேன்னு மறுக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. ஒரு இதுக்கு சில லிமிட் இருக்கு. கேபிட்டல் மார்க்கெட்டுக்கு ஆர்பிஐ ஸ்டிப்புலேட் பண்ணிருக்க ரியல் எஸ்டேட்டுக்கு இவ்வளவு, கேபிட்டல் மார்க்கெட்டுக்கு இவ்வளவுன்னு இருக்கு. அது ஆல்ரெடி அந்த அளவு கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு மேல கொடுக்க மாட்டாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, தனிநபருக்கு பங்குச்சந்தை சார்ந்த திட்டங்கள்ல தனிநபருக்கு 20 லட்சம் ரூபாய் தான் உச்சபட்சம் கொடுக்கலான்னு இருக்கு. அதுக்கு மேல கொடுக்க மாட்டாங்க. வினோத்துங்கிற என்ன கேட்டிருக்காருன்னா, நீங்க சொன்னீங்க ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் ஃபண்ட், ஆக்டிவ் ஃபண்ட் லைக்
ஃபிளெக்ஸி கேப் இஸ் குட் அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்படி இல்ல. உங்களுடைய வயதை பொறுத்து, உங்களுடைய ரிஸ்க் டேக்கிங் கெப்பாசிட்டியை பொறுத்து நீங்க வந்து போறது பெட்டர். பட் பொதுவாக நம்ம ஏன் ஸ்மால் கேப்னு ஸ்பெசிபிக்கா அது மட்டும் போகாதீங்கன்னு சொல்றதுக்கு என்ன காரணம்னா, நீங்க உங்களுடைய ஆலோசகரை கேட்டு இந்த முடிவு எடுத்துக்கங்க. பட் நம்ம சொல்லக்கூடியது என்னன்னா, ஸ்மால் கேப்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி நம்ம எல்லாரும் சேர்ந்து பணத்தை மொத்தமா கொடுத்துட்டோம். அந்த மாதிரி ஒரு 10 ஃபண்ட் இருக்கு, ஒவ்வொரு ஃபண்ட்லயும் பல ஆயிரம் கோடிகள் இருக்குன்னா, அவங்களுடைய அதை முதலீடு செய்வதற்கான நிறுவனங்களே அவ்வளவு நிறுவனங்கள் இங்க இருக்காங்கிற கேள்வி எழுகிறது இல்லையா? சோ அப்ப வாய்ப்பே இல்ல. நல்ல நிறுவனங்கள் இல்ல, விலை அதிகரிச்சு போச்சுன்னா கூட அவங்க வந்து they are forced to invest in small companies, small cap companies, because நம்ம பணம் கொடுத்துருக்கோம். வெகு சில நிறுவனங்கள் எங்களுக்கு இதுக்கு மேல முதலீடு செய்வதற்கு நிறுவனங்கள் இல்லை, எங்களுக்கு பணம் தேவையில்லைன்னு நிறுத்தினதெல்லாம் நடந்திருக்கு கடந்த காலங்கள்ல. டிஎஸ்பி சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. அது மாதிரி எல்லாரும் பண்றது இல்ல. பணம் கொடுக்குறாங்களேன்னு பணத்தை வாங்கி வச்சுட்டு பணம் இருக்கேன்னு சொல்லி ஏதாவது தவறான நிறுவனங்கள்ல வந்து வேற வழி இல்லாம முதலீடு செய்து நமக்கு நஷ்டம் வரும். அதுக்கு பதில் பிளெக்ஸி கேப்போ மல்டி கேப்போ கொடுக்கும் பொழுது அங்க அவங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருக்குது. அது ஒரு நல்ல வாய்ப்பு இருந்தா, நல்ல முதலீட்டிற்கான வாய்ப்பு இருந்தா ஸ்மால் கேப்ல போடுவாங்க. இல்லைன்னா எதுக்கு மாறிக்குவாங்க, லார்ஜ் கேப்புக்கோ மீடியம் கேப்புக்கோ. திரும்ப வாய்ப்பு வரும்பொழுது கொண்டு போடணும். இந்த வாய்ப்பை நம்ம அந்த ஃபண்ட் மேனேஜருக்கு கொடுக்கணும். அப்பதான் அது வந்து ஒரு சரியான செயல்பாடா இருக்கும்னு நான் சொல்றேன். இதற்கு நேரமாறா சொல்றவங்களும் இருக்காங்க. ஸ்மால் கேப்னா வந்து ஃபோர்சிங் them to invest. அதனால நீண்ட கால அடிப்படையில சின்ன சின்ன நிறுவனங்கள் பெருசா வளர்ந்து வரும் பொழுது நமக்கு அதிக வருமானம் கிடைக்கும், கடந்த கால செயல்பாடுகள் அப்படி நிறைய இருந்திருக்கு அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. இது ஈச் ஒன்ஸ் சாய்ஸ், என்னுடைய கருத்து. ஓகே, ஆமா, அவங்களோட ரிஸ்க் ஒண்ணு இருக்கு, எவ்வளவு எடுக்கலாம் அப்படின்னு. ஆமா, அடிக்கடி நீங்க சொல்லுவீங்க. சிறப்புங்க சார். ரொம்ப குறுகிய காலகட்டத்தில் நிறைய கேள்விக்கு வந்து பதில் சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து நிறைய நேர்கள் கேள்வியும் கேட்டுட்டு இருக்காங்க. வரும் வாரங்கள் அதை பத்தி டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணுவோம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.